புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி மற்றும் மின் தீர்வு துறைகளை ஒருங்கிணைக்கும் நோக்குடன் உருவாக்கப்பட்ட கோர்ஸ் அமைப்பின் தொடக்க விழா ஜெனிஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், சோலார், யூபிஎஸ், பேட்டரி, ஸ்டெபிலைசர் மற்றும் மின் தீர்வு துறைகளில் செயல்படும் தொழில் முனைவோர், உற்பத்தியாளர்கள், சேவை வழங்குநர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒரே மேடையில் இணைத்து துறை வளர்ச்சி, கொள்கை ஆலோசனை, தொழில்நுட்ப முன்னேற்றம், நெறிமுறை வணிக நடைமுறைகள் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு ஆகியவற்றை முன்னெடுப்பதே கோர்ஸ் அமைப்பின் முக்கிய நோக்கமாகும். இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக முன்னாள் IPS அதிகாரியும் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவருமான அண்ணாமலை கலந்து கொண்டு கோர்ஸ் அமைப்பின் லோகோ மற்றும் இணையதளத்தை வெளியிட்டார். பின்னர் தொடக்க உரையாற்றி நாட்டின் வளர்ச்சியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அவசியம் என்றும் இது குறித்து தனது கருத்துக்களையும் பகிர்ந்துள்ளார். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக கோர்ஸ் அமைப்பின் நிர்வாகிகள் பதவியேற்பு நடைபெற்றது. கோர்ஸ் அமைப்பின் தலைவராக சஞ்சய், துணைத் தலைவர்களாக அண்ணல் மற்றும் சிவக்குமார், பொதுச் செயலாளராக லெனின் சுந்தரம், பொருளாளராக செந்தில்குமார், இணை செயலாளராக அல்தாப் ஷெரீப் ஆகியோர் பொறுப்பேற்றனர். தொடர்ந்து கோர்ஸ் அமைப்பின் தொலைநோக்கு, இலக்கு மற்றும் செயல் திட்டங்கள் விளக்கப்படுவதுடன் தமிழ்நாட்டின் மாறிவரும் மின்சார சூழல் குறித்து, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மின் தீர்வு துறைகளில் உள்ள சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற்றது. இவ்விழாவில் தொழில் தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள், தொழில் முனைவோர், சிஸ்டம் இன்டகிரேட்டர்கள், உற்பத்தியாளர்கள், கொள்கை வடிவமைப்பாளர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் இதில் பங்கேற்றனர்.